என் அன்பார்ந்தவர்களே, அண்மையில் ஐஐடி ரிசல்ட்லாம் வந்துச்சு. ஐஐடி அட்வான்ஸ் ரிசல்ட்டெல்லாம் நிறைய பேர் ஆல் இண்டியா ரேங்க், இந்த ரேங்க், அந்த ரேங்க்லாம் போட்டுனாங்க. ஒரு சாதாரண வில்லேஜிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஐஐடி கிராக் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஊக்கமும் மோட்டிவேஷனும் உற்சாகமும் மனதில் வலிமையும் இருந்தால் கண்டிப்பாக முடியும். இதற்கு தேவையெல்லாம் உள்ளத்தில் அந்த ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் இருக்கணும். அது எப்படி சார் கொண்டு வருது? மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ₹1,00,000 கணக்கில் பணம் வாங்கிட்டு நிறுவனங்களில் வந்து பேசுவாங்க. ஸ்கூலில் கூட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. ஒரு நாள் 2 நாள் மோட்டிவேஷன் கூட சரியாக போச்சா? பள்ளிக்கூட புத்தகங்களில் மோட்டிவேஷன் புக்ஸ் இருக்கா? இருக்குது. அதுதான் திருக்குறள். ஆனால் நம்ம திருக்குறள் எதுக்கு படித்தோம்? அந்த திருக்குறள் படித்து அதில் இருக்கக்கூடிய பொருளை மனப்பாடம் பண்ணி எழுதினோம்னா ஒரு 2 மார்க் கிடைக்கும். மற்ற மார்க்கோடு சேர்ந்து தமிழ்லையும் பாஸ் பண்ண அடுத்த வகுப்புக்கு போகலாம். வேறு வழியே இல்லாமல் திருக்குறளை படித்தோம். ஆனால் ஒவ்வொரு திருக்குறளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கருத்தை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள் இருக்காங்க. அதை எடுத்து சொல்லணும் நம்ம குழந்தைகளுக்கு. இப்போ நான் ஒரு உண்மை நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாகு நரேஷ் என்ற ஒரு மாணவன். அவர் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் திப்பரு என்ற ஒரு வில்லேஜில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு சாதாரண லாரி டிரைவர், அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர். அவருக்கு ஒரு சிஸ்டர். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஐஐடி எக்ஸாம் கிராக் பண்ணி ஐஐடியில் போய் உட்காரணும், பிடெக் படிக்கணும் ஆசை. அதையே மனசில் வச்சுட்ருக்காரு. 1993 நாகு நரேஷ், அவங்க அப்பா, அவங்க அம்மா, சிஸ்டர் 4 பேரும் லாரியில் போகிறாங்க. அவங்க அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு. இந்த பையன் டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பை மிஸ்டேக் அந்த கதவு திறந்து கீழே விழுந்துடுறாரு. பின்சக்கரம் ஏறிடுது, கால் மேலே 2 கால் மேலே ஏறிடுது. நல்ல வேளை அவர் விழுந்த இடம் பக்கத்தில் ஒரு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டல். உடனே கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ண போகிறாங்க. அவங்க இங்கெல்லாம் அட்மிட் பண்ண முடியாது, ஆக்சிடெண்ட் கேஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கமாக போன ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அங்கே சில வாரங்கள் கழித்து டாக்டர் சொல்கிறாங்க, கால்கள் 2மே டேமேஜ் ஆகிடுதுங்க, அதனால் 2 காலையும் துண்டிச்சா தான் அவர் பழிப்பார், வேறு வழியே எல்லாம் ஒத்துக்கிறாங்க. நாகு நரேஷ் நினைக்கிறாரு, ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சேனே, இப்படி ஆகிப்போச்சு. சில மாதங்கள் அங்கே தங்குறாரு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. அவங்க அப்பா அந்த திப்பரு என்ற ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே அருகாமல் இருக்க தணுக்கு என்ற ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமம், சென்னையிலேருந்து கிட்டோம் அவங்களுக்கு. அவருடைய ஆசை மாத்திரம் போகலை. அங்கே வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் சேர்றாரு. அப்போ கூட அவருக்கு என்ன ஆசை என்னென்னா ஐஐடி கிராக் பண்ணணும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த சக மாணவர்கள் எல்லோருமே இவரை வித்தியாசமாகவே பார்க்கலை. நாகு நரேஷ் அவர்கள் 2 கால்களும் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் படிச்சுட்டு வராரு. அப்போது அவர் ட்ரெயினில் தினமும் போயிட்டு சென்னையில் ஒரு இடத்துல ஐஐடி கோச்சிங் சென்டரில் சேர்றாரு. முதல்ல அவருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்புறம் ஆர்வம் காரணமாக படிச்சிடுறாரு. இது பாருங்கள், ஸ்கூல் முடித்தப்புறம் கோச்சிங் போகிறாரு. 2011 ஐஐடி அட்வான்ஸ் ஆல் இண்டியா ரேங்க் 992, மாற்றுத்திறனாளி கோட்டாலே ஒரு 4வது ரேங்கில் வராரு. இதில் என்ன ஆச்சரியம்னா, எந்த ஹாஸ்பிட்டலில் இவர் காலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க இவருக்கு வந்து இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. இவர் தினம் இந்த தணுக்கு வில்லேஜ் சென்னைக்கு வந்து ஐஐடி கோச்சிங் எடுத்துப்பான்னு சொன்ன பாருங்கள். ஒரு நாள் தற்செயலாக சுந்தர் என்ற ஒரு ஆளை அவர் பார்க்குறாரு. அவர் இந்த நாகு நரேஷுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறாரு, ஐஐடி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறாரு. அங்கே ஹாஸ்டலில் அப்போ இருந்த டைரக்டர் மற்ற மாணவர்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவருக்கு இந்த ரேம்பெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு லிஃப்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனதில் உறுதி இருந்தால் முடியும். அந்த ஐஐடி முடித்த உடனே ஒரு 2 ஆஃபர் வருது. ஒன்று மார்கன் ஸ்டான்லி என்ற ஒரு பெரிய கன்சல்டிங் ஃபார்ம், 2வது கூகுள். இவர் கூகுளில் போய் சேர்ந்து
இன்னி வரையில் அந்த கூகுளில் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளால் முடியுமா முடியாதா? இதுக்கு ஏற்ற ஒரு திருக்குறள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. சேயோன் அவர்களுடைய பொருள், தண்ணீரில் மலர்ந்திருக்கும் பூவினுடைய தண்டினது நீளம் தண்ணீர் உயரத்திற்கு இருக்கும். அதே போல் ஒரு உள்ளத்தில் ஊக்கம் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயர்வு இருக்கும். தாமரை குளம், மல்லிக்குளம்லாம் போய் பாருங்கள், அந்த தண்டு கீழிருந்து மேல் வரைக்கும் இருக்கும். அந்த தண்டுக்கு மேலே அந்த பூ இருக்கும். பெரிய தாமரை குளமாக இருந்தால் பெரிய தண்டு, சின்னதாக இருந்தால் சின்னது. அந்த தண்ணீர் உயரம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த தண்டு இருக்கும். அதே போல தான் நமக்கு கூட நமது எண்ணங்கள், நமது குறிக்கோள்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஊக்கம் கிடைக்கும். நான் எதுக்காக இந்த திருக்குறள் நான் படிக்கிறேன்னா, எடுத்து சொல்லுங்கள். இந்த நாகு நாரேஷ்டைய ஃபோட்டோ போட்டிருக்கேன். உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு சொல்லுங்கள். மீண்டும் அதே திருக்குறள், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரில் மலர்ந்திருக்கும் பூவினுடைய தண்டினது நீளம் தண்ணீர் உயரத்திற்கு இருக்கும். அதே போல ஒருவன் உள்ளத்தில் ஊக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயர்வு இருக்கும். போன்ற கதைகளை எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் மற்றும் ஒரு குறள் மற்றும் ஒரு கதையோடு நம்ம சந்திப்போம்.